இப்போ வாஷிங் மிஷின் பணமழை கொட்டுதான்னு பார்த்தா எங்கள் மாமா சட்டை தெரியாமல் அமௌண்ட்டை எடுக்காமல் உள்ளே போட்டாச்சு. ஆமாம், எவ்வளோன்னு பார்ப்போமா? 401 2 3 4. ஐயோ, ஆ 1 450 ரூபா, 550 ரூபா தண்ணியில் நனைஞ்சி போயிட்டு இனி வந்துட்டு அதை காய போடணும். இப்படி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, அதில் நானும் ஒன்று. இன்றைக்கி தான் அதிசயமாக துணி துவைக்கிறதுக்கே வந்தேன். திட்டு விட போகுது. இன்னும் நிறைய இருக்குமோ? ஆமாம், சூப்பர். இன்னும் நிறைய வந்துகிட்டே இருந்தால் நல்லாயிருக்குமே. 50 100 ஆட்டையை போட்டுருவாங்க. இன்னும் நிறைய காசு இருக்கும் போல. யாரு காசு? நிறைய காசு. அநேகமாக எங்கள் மாமாவுக்கு தான் இருக்கும். எங்கள் மாமா திட்ட போகிறாங்க, பார்த்துட்டு பண்ண மாட்டியா அப்படின்ட்டு போச்சு. அதிசயமாக இன்றைக்கி தான் துணி துவைக்கிறதுக்கு வந்த மக்களே. இங்கே பாருங்க, அதுக்குள்ளே திட்டுவாங்க. என்ன வந்தது என்ன எவ்வளோ உள்ள இருக்குன்னு தெரியல. புதையில் வந்துக்கிட்டே இருக்கு, தோண்ட தோண்ட. ஆட்டையை போட்ட வேண்டிதான். என்னப்பா இது, நிறைய வந்துட்டே இருக்கு. வேலை எனக்கே இருக்குமோ? சே, நம்ம இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் வைக்க மாட்டோம். வேறோடதான் மாறி வந்திருக்கு. எங்கள் மாமா சட்டை. சட்டைக்குள்ளேருந்து எல்லா அமௌண்ட்டும் வெளியே வந்துருச்சு. சட்டை பேக்கெட் காலி. எவ்வளோ பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. 1050 ரூபா. இனி நம்மளோட இன்னும் இருந்தாலும் இருக்கும், நிறையா படிக்கலாம். தோண்ட வரும். வரலையே, வேறு நான் ஃபீலிங்காக இருக்கேன், வேறு வரமாட்டேக்கு. இவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, காய போட்டு யாருக்குன்னு கேட்டு கொடுப்போம். அதில் 50 ஆட்டையை போடுவோம். பெட்ரோல் வேணும்ல ஸ்கூட்டிக்கு. இவ்வளோத்தையோ 1050 ரூபா இருக்குது. வாஷிங் மிஷினில் போட்டாச்சு இல்லை, எங்கள் மாமாட்ட கொண்டு கொடுப்போம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஏதாவது சொல்லுவாங்க, ஏம்மா நீ துணியை துவைக்காதம்மான்னு சொல்லிடுவாங்க. மாமா, வாஷிங் மிஷினுக்குள்ளே உங்கள் காசு தான். என்னம்மா உங்களுக்கு இல்லைன்னா தந்துருங்க. வாஷிங் மிஷினுக்குள்ளே இருந்துச்சு. புதையல் மாமா வந்துக்கிட்டே இருக்கு. நான் சட்டையே பார்க்கல, அம்மா எடுத்து போட்டிருக்கா. 500 இல்லை, 100 ரூபா தான். மொத்தம் 1050 ரூபா. அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆச்சுல, கீழே வந்தீங்களா அன்னைக்குள்ள சட்டையிலோடு. வேணும்னா சொல்லுங்க, வேண்டாம்னா நான் கைப்பட்டு நான் எடுத்துக்கிடுவேன். இங்கே வச்சாலே அது காஞ்சிடும். மோடி தத்த மகிமை. எல்லா துணியும் வெளியே, துணி எல்லாத்தையுமே வெளியே அள்ளி போட்டுட்ருக்கேன். 1050 ரூபா கொண்டு எங்கள் மாமாட்ட கொடுத்தாச்சு. மறுபடியும் இவ்வளோ காசுப்பா வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ துணியை எடுத்து வெளியே போட்டு பார்க்குறதுக்கு ரீசன், நல்லா மெதுவாக அலசி 3 தண்ணி அலசி கொடுக்கலாமே நினச்சேன். ஒரு நோட்டு கிழிஞ்சிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, கஷ்டமாக போச்சு. அதான் ஒவ்வொரு துணியாக எடுத்து மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக எங்கள் அம்மா சேரீக்குள்ளே தான் இருந்திருக்கு, எல்லா சேரீடும்.
பொம்பளையில இருந்துட்டு பணத்தை இந்த முடிஞ்சு வைப்பாங்கல்ல, வாஷிங் மிஷினில் கூட தானாகவே உள்ளே இருந்துக்கிடுது. அவ்வளோதான் நினைக்கிறேன். அம்மா தூக்க முடியல, தெத்திக்கிடுதா, அதை வந்துட்டு தூக்கவே முடிய மாட்டேங்குது. தென்னிடுது ட்ரெஸ் எல்லாமே. இந்த நிலைமையில ஒரு நோட்டு, இப்படிதான் நிறைய நோட்டு வந்துச்சு கிடச்சிச்சு. நல்ல வேலை காந்தி தாத்தா கிளியில. இனி காய போடணும் தாத்தாவை. கிழிஞ்சிட்டு 10 ரூபாவும் கிழிஞ்சிட்டு, ஒரு 50 ரூபா போய் இப்போ திட்டுல போகுது. ஃபஸ்ட்டு வாட்டியே திட்டு வந்துருக்கணும் அம்மாட்ட, இதெல்லாம் பார்த்துட்டு வாஷிங் மிஷினில் போட மாட்டியா அப்படின்ட்டு. இன்னும் எத்தனை நோட்டு கிழிஞ்சிருக்கு தெரியல. கிழிஞ்சிருந்து நான் திட்டு வாங்க தான் போகிறேன். பார்த்துக்கலாம். அங்கே ஒரு மட்டும் கிழிஞ்சிட்டு. அம்மா இது இதோட ஜாயிண்ட் 50 rupees போச்சு. வேலைப்பாடு இதை ஃபஸ்ட்டே பார்த்துருந்தா இவ்வளோ வேலை இருக்காதா. தண்ணி கரம் போட்டாச்சு. இனி என்ன அமௌண்ட் காசு இருந்தாலும் உள்ள தெரிஞ்சிடும். ஒரு 50 100 ரூபா. நிறைய காசு தான் வச்சுருந்துருக்காங்க எங்கள் மாமா. சட்டைகளெல்லாம் வச்சா எடுக்க வேண்டாமா ஞாபகமா, இல்லைன்னா துணி துவைக்கிற வீடு தான் கிடைக்கும். அப்புறம் என் காசு போச்சேங்கிறது. இவ்வளோ ஃபஸ்ட்டு 1400 ரூபாவா, 1100 ரூபா கொடுத்தாச்சு. இதுலேயும் கொஞ்சம் ஒரு 900 ரூபா 800 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாச்சு. இனி காய் போட்டு 5 மணி கையில் கொடுத்துருந்தேன். கிழிஞ்சிட்டுமா அம்மா, நான் சத்தியமாக நான் சட்டையே உள்ளதுக்கு போடலை, நீ தான் போட்டிருந்துருக்கா. ஐயோ நான் தான் முன்னாடி